ரவுண்டு ஃபஸ்ட்டே நம்ம டீம்மேட்டை பொறிச்சிருவாங்க. சரி இந்த ரவுண்டு வந்து நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கையில ஒருத்தன் வந்துடுவான். அதுக்கு அழகாக 150 கனெக்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது 150மே அழகாக கனெக்ட் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு 150 போட்டுருவான். அவனை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த எனிமி பார்க்க போயிடுவோம். உள்ளே வந்து நம்ம ஆள் வந்து ஒருத்தராக போராடிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தனை பார்ப்பேன், 150 போட்டுருவேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது புல்லட் மிஸ்ஸு. குத்து வேற நீ செஞ்சா குத்து வேற எல்லாயே குத்து குத்தம். 2 பேர் உள்ளே தான் இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனது. லெஃப்ட் சைடு வந்து நான் கரெக்டாக வால் போட்டுருவேன். அவனுக்கு என்ன உடைப்பானுங்க, இருந்தாலும் நான் வால் போட்டு மேனேஜ் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து கடைசியில் ஒரு வால் போட்டு சரி ரைட்டில் தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட்டை போய் அடைக்க சொல்லிடுவேன். அவர் வந்து வால்லாம் போட்டு அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் இருப்பார். வால் போட்டுருவேன். ஆனால் எனிமி அப்படியே கங்காரு மாதிரி ஜம்ப் அடிப்பான் பாருங்க. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணா என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு பார்க்கையில ஒரு புல்லட்டை கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவேன். ரெண்டாவது புல்லட் அழகாக கனெக்ட் பண்ணிடுவேன். நீ அப்படி வரியா? கடைசியில் ஒருத்தர் தான் இருப்பார். அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிக்கையில நம்ம அழகாக 1 டீ போட்டு முடிச்சிருவோம் மேட்சை. அவன் செத்துட்டான்டா.